செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். அதாவது இந்த சைக்ளோன் ஷெல்டர்ஸு இந்த எல்லா இடத்துலையுமே வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் வந்து இந்த அர்ஜென்ட்டாக ஏதாவது வந்து சாப்பாடுலாம் கொடுக்குறதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னா இந்த வாட்டர் பேக்கெட்ஸு, இந்த மில்க் பேக்கெட்ஸு அண்ட் சாப்பாடு பேக்கெட்ஸு எல்லாமே வந்து தயார் நிலையில் வந்து வச்சுருக்கோம். ஸோ வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சேஃபாக வந்து நாங்கள் வந்து டீல் பண்ணுவோம். இன்றைக்கே இந்த ஸ்கூலுக்கும் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எல்லா ஸ்கூலுக்குமே வந்து லீவ் விட்டுருக்கோம் இன்றைக்கி. அதாவது கண்டினியூஸாக நாங்கள் வந்து இந்த சுச்சுவேஷனை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து இந்த டீம்ஸ்லாம் வந்து ரெடி பொசிஷனில் வந்து வச்சுருக்கோம். ஏற்கனவே வந்து மீட்டிங்லாம் வந்து போட்டு எல்லாமே வந்து ரெடியாக வந்து இருக்கணும். எந்த விதமான ஒரு எமர்ஜென்சியான வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு மக்கள் வந்து எந்த ஒரு ஏதாவது வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுக்குறாங்க அப்படின்னா உடனே ஸ்பாட்டுக்கு போயிட்டு அதை டீல் பண்ணுறதுக்கு உண்டான இந்த பம்ப்ஸு அது எல்லாமே வந்து ரெடி நிலைமையில் வந்து வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, இந்த எல்லா ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், என்ஜிஓஸ் எல்லாரோடையுமே வந்து நாங்கள் வந்து கான்டாக்டில் இருக்கோம். எல்லாருமே வந்து ரெடியாக இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாருமே வந்து சேஃபாக வந்து இருக்கலாம் வீட்டில். கண்டிப்பாக எந்த இஷ்யூமே இல்லாமல் இதை வந்து நாங்கள் டீல் பண்ணுவோம். மகாபலிபுரத்துக்கும் அதாவது இந்த காரைக்கால் இடைப்பட்ட போது தான் புயல் கரையை கடக்குதுன்னு சொல்கிறாங்க சார். மகாபலிபுரத்தில் நம்ம என்ன மாதிரி கூடுதல் கவனம் செலுத்துறோம் சார்? இந்த மகாபலிபுரத்தில் இந்த ஷெல்டர்ஸ், இந்த ரிலீஃப் ஷெல்டர்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடியாக வந்து வச்சுருக்கோம். நான் கூட நேரடியாக வந்து பல ரிலீஃப் ஷெல்டர்ஸ் போய் நான் போய் பார்த்துருக்கேன். அண்ட் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். இந்த எல்லா டிபார்ட்மெண்ட், மல்டி டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து காவல்துறை, ஃபயர் டிபார்ட்மெண்ட், அப்புறம் வந்து ஊரக வளர்ச்சித்துறை, அப்புறம் வருவாய்த்துறை, அப்புறம் இந்த எலக்ட்ரிசிட்டி ஏதாவது வந்து இஷ்யூ வந்ததுனா கூட அதை டீல் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிசிட்டி போர்டு அஃபீஷியல்ஸையும் வந்து ஸ்பெஷலாக மகாபலிபுரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபீஸர் வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து எந்த விதமான இஷ்யூ இருந்தாலும் உடனே அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். உடனே வந்து ஸ்பாட்டில் போயிட்டு பார்த்து டீல் பண்ணுறதுக்கு உண்டான முன்னாடி வந்து சொல்லியிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபுல் 100% நாங்கள் ப்ரிப்பேர்னஸில் இருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எத்தனை? டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 290 ரிலீஃப் ஷெல்டர்ஸ் வந்து இருக்குது. 3000 ஃபஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் வந்து நாங்கள் வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் சாஸ் வந்து ஒரு 245 பவர் சாஸ் வந்து ரெடி நிலைமையில் வந்து வச்சுருக்கோம். இந்த ஜென் செட் அதெல்லாம் வந்து 83 ஜென் செட்ஸ் வந்து நாங்கள் தயார் நிலைமையில் வச்சுருக்கோம். சாண்ட் பேக்ஸ் ஒரு 30,000 சாண்ட் பேக்ஸு. இந்த ஜேசிபிலாம் வந்து ஒரு 100 ஜேசிபி கிட்ட நாங்கள் வந்து ரெடியில் வச்சுருக்கோம். அண்ட் வந்து இந்த ஆம்புலன்ஸும் வந்து ஒரு 16 ஆம்புலன்ஸ் வந்து ரெடி நிலைமையில் வந்து இருக்குது. ஸோ எந்த விதமான அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்ததுன்னா உடனே வந்து அந்த ஆம்புலன்ஸ்லாம் கூட நாங்கள் அனுப்பிச்சு டேக் கேர் பண்ணிச்சோம். பேரிடர் காலத்தில் இந்த அவசர எண்ணை வந்து நாங்கள் வந்து வெளியிட்டிருக்கோம். இப்போ நாங்கள் ப்ரெஸ் ரிலீஸாகவே நாங்கள் இஷ்யூ பண்ணிடுவோம். இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த அவசர எண்ணெலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் ரிலீஸாகவும் நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம். நன்றி.